ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உசைனோட மணிமேகலை. இவங்க 2 பேரும் வந்து ஒரு லவ்வபிளான ஒரு தமிழ் சினிமாவில், ஒரு தமிழ் சீரியலில், ஒரு தமிழ் யூடியூப்பில் ஒரு சூப்பர் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் வந்து ரொம்ப சூப்பராக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு அது எல்லாத்தையுமே அவங்க ஃபேமிலியாக நினச்சி நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு வந்து மணிமேகலைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அவங்க ஃபேன்ஸ், அவங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாருமே மணிமேகலையோட சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் நிற்கிறாங்க. ஏன்னா வந்து பிரச்சனை அந்த மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா அப்படின்ற ஒரு ஆங்கர் ஒருத்தங்க இவங்களுக்கு வந்து எதிராக நிற்கிறாங்க. அவங்கள வந்து வேலை செய்ய விட மாட்டாங்க. அவங்க கரியரையே டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, மணிமேகலை யாருப்பா நீ என் கரியரை டேமேஜ் பண்ணுறதுக்கு, போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஷோவே வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு தைரியமாக வந்து மாசாக பாட்டை போட்டு நடந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த தைரியத்தை பார்த்து எல்லாருமே வந்து இப்போ சூப்பராக அவங்களுக்கு வந்து ஆறுதல் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எல்லாருமே கங்க்ராட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்படி சொல்லும்போது உசைன் எப்படி சொல்லியிருக்கணும், உசைன் இதை ஃபஸ்ட்டே வந்து ரீஸ்டோரி போட்டிருக்காரு. ரீஸ்டோரி போட்டு தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை தான் நான் மணிமேகலைக்கிட்டேருந்து எதிர்பார்த்தேன். இவ ஆரம்பத்துலேருந்தே என்கிட்ட குக் வித் கோமாளிலேருந்து புலம்பிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வாமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை வேண்டாம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ அவளுக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரில, பொங்கி எழுந்துட்டா என் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உசைன் அவர்கள் வந்து மணிமேகலையை வந்து பாராட்டி பேசியிருக்கிறாரு. ஏன்னா வந்து எந்த இடமாவே இருக்கட்டுங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். நானும் மணிமேகலையும் நிறைய இடத்துல அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து இழந்திருக்கோம். திரும்ப அதை இழக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு ஒன்று நடக்குது அப்படின்னா நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டு போக மாட்டோம். அதை கண்டிப்பாக தட்டி கேட்போம். அந்த இடத்தையும் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உசைன் அவர்கள் செம போல்டாக பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை தான் எனக்கு மணிமேகலையை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்பவே உடன்பாடு இருக்குது. சுயமரியாதையை தாண்டி நமக்கு வேறு எது கிடைச்சாலும் அது நம்ம வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்கும். எப்பா ஒருத்தருக்கு மேலே நமக்கு அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னாலே அவருக்கு மேலே நமக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் வரும். ஸோ அதனால் வந்து சுயமரியாதை எக்காரணத்துக்கு வந்து விட்டுறாதீங்க. எனக்கு மணிமேகலை பிடிச்ச காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. மணிமேகலைக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அவங்க வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அப்படி தான் என்ன பிடிச்சிருச்சு, எனக்கு நல்லா நிறைய தடைகள் வந்தாலுமே என் மேலே ஸ்ட்ராங்காக இவங்க தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்னா. ஸோ அதனால தான் நாங்கள் இவ்வளோ நாள் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதேமாதிரி தான் அவளுக்கு ஆங்கரிங்குமே என்ன எவ்வளோ பிடிக்குமோ அதேமாதிரி தான் ஆங்கரிங் அவளுக்கு பிடிக்கும். ஸோ அவள் வேலையை யாரை டிஸ்டர்ப் பண்ணும்போதும் அந்த விஷயத்தை தப்பாக பேசும்போதும் அவளுக்கு கோவம் வர தான் செய்யும். அவளோட ஈகோ கண்டிப்பாக ட்ரிகராக தான் செய்யும். ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து வெளிக்கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி உசைன் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் கேட்கும்போதே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக அமைவாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ உசைனுமே எல்லாருமே வந்து பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.